குவில்லிங் மோல்டும் பென்னை வச்சு எப்படி டீ செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் டீ பாட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பண்ணிடுங்க. 2 ஜும்கா மோல்டு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஹேண்டில், லிட், அப்புறம் ஸ்பவுட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கப் பண்ணிக்கலாம். கப்புக்கு வந்து பென்னோட பேக் சைடில் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. கொஞ்சம் க்ளே எடுத்து கையிலே வந்து நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேக் சைடில் இந்த மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் க்ளேயை இந்த மாதிரி கரெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ கப்பை ரிமூவ் பண்ண வேணாம் பென்லேருந்து. அதுக்கு நம்ம ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு தின்னாக காயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு ஹேண்டில் வந்து இப்போ நம்ம கப்பில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 4 கப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பிளேட் வேணும், உங்களுக்கு பேஸ் வேணும்னா நீங்கள் பிளேட்டு சர்க்குலராக இருந்தாலும் ஓகே, ரெக்டாங்குலராக இருந்தாலும் ஓகே. ஸோ ஒரு செட்டுக்கு நான் வந்து 2 டிசைன் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஒரு செட் முடிஞ்சிருச்சு. இப்போது சர்க்குலர் பிளேட்டு, ரெக்டாங்கிள் பிளேட்டு, ரெக்டாங்குலர் 2 ஹேண்டில் வச்சுருக்கேன். ஸோ உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டான ஒரு செட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.